கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 4:16. Matthew 4:14 in English. Matthew 4:14. ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இது என்ன காரணத்துக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஊராகிய நாசரேத்தில் இருந்து துரத்தப்பட்டார்? நாசரேத்தில் தம்முடைய சொந்த ஊரில் உள்ள மக்கள் அவரை கல்லெறிஞ்சு கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. நீங்கள் அதை லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனத்துலேருந்து 30வது உள்ள வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரை எல்லாரும் சேர்ந்து கல்லெறிஞ்சு கொலை செய்வதற்கு வர்றாங்க. அவர்கள் நடுவிலே கர்த்தர் நடந்து போனார்னு இருக்கு. அப்போ என்ன இது? அதாவது தன்னுடைய சொந்த ஊரில் நிராகரிக்கப்பட்டு எல்லாரும் ஏளனமாக பேசக்கூடிய கல்லேயால் போய் அங்கே தங்கியிருந்து அங்கேருந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அது என்ன காரணம்னா, இதெல்லாம் ஒரு 700 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே 700 வருடங்களுக்கு முன்பாக இது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ அவர் என்ன பண்ணுறாரு, கலிலேயா பகுதி போய் கலிலேயா பகுதியில் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்வது என்னென்னா, மத்தேயு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேற்றம் தான் இவர் என்பதை மிக தெளிவாக இதை வாசிக்கிற மக்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறார். அதனால தான் மற்ற சுவிசேஷ நூலை காட்டிலும் மத்தேயுல அநேக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. ஏன்னா யூதர்களுக்கு இவர் தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ராஜா என்று தெரிய வேண்டும் விதமாக. ரெண்டாவது, இதில் பிரத்யட்சமாக அவர் சொல்கிற தீர்க்க தரிசனம் எப்படி இவர் தான் அந்த இரட்சகர் என்று சொல்லக்கூடிய காரியம் நடைபெற்றது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள், அதே மாதிரி 42வது அதிகாரத்தில் 6வது 7வது வசனம் என்ன சொல்லுது? அவர்களை இருளில் இருக்க மக்கள் வெளிச்சத்தை காணவும் அங்கிருந்து தேவனுடைய மகிமை உதிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியம். அப்போ இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தீர்க்க தரிசனத்தினால் முன்பு கூறப்பட்டவை. இது நமக்கு எதை காட்டுகிறது? கர்த்தர் ஏக சக்கராதிபதியாயிருந்து எல்லாரையும், அவரை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்காதவர்கள் அது எதுவாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி தம்முடைய குமாரன் யார் என்று இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும் விதமாக சொல்லப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதை தான் இங்கே மறுபடியும் மத்தேயு எடுத்து சொல்கிறாரு. இவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனுடைய நிறைவேற்றம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் போகிற பாதையில் உங்களுக்கு போராட்டம் வருது, இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, ஐயோ அப்போ கர்த்தர் என் கூட இல்லையோ? அப்படி இல்லை. மாறாக கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. அதனால தான் சாத்தான் நிறைய வேலைகளை செய்ய பார்க்குறான். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஒன்றுமே இல்லை, என் மூலமாக ஊழியம் நடக்கலை, நான் யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஆனால் கர்த்தர் என்னை உபயோகப்படுத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நான் மட்டும் அதே ஊரில் இருந்திருந்தேனா, நான் மட்டும் இப்படி பண்ணியிருந்தேனா? இல்லைங்க, நம்ம எல்லாரையுமே நம்ம என்ன செஞ்சாலும் நம்மை தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். அப்போ என்ன நமக்கு தேவை என்னன்னா, என்னை எங்கே வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் என்னை எங்கே நட்டு வைத்திருக்கிறாரோ அங்கே வேரூண்டி நான் காய்த்து பூ பூத்து காய் காய்க்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை எந்த தேசத்துக்கு கொண்டு போயிருந்தாலும் சரி, எந்த இடத்துல வைத்திருந்தாலும் சரி, அங்கேயும் நீங்கள் ஒரு நற்கந்தகமாய் விளங்க வேண்டும். சமீபத்தில் எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி லெபனான் என்று சொல்லக்கூடிய தேசத்தில் பெய்ரூட் என்கிற பட்டணத்தில் ஒரு சபை நடக்கிறார். அது இங்கே இலங்கையிலிருந்து போன ஒரு சகோதரன் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய செய்திகளை கேட்டு அங்கே அவர் ஊழியம் செய்கிறார். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில் ஒருத்தவங்க பண்ணுறாங்க.
இப்படி அநேக இடங்கள்ல கர்த்தர் என்ன பண்றாரு, யாரையோ கொண்டு போய் வைத்து அவர்கள் மூலமாய் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைக்கிறார். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவங்க இருக்கிறீங்களா இல்லையா, அதை மட்டும் நீங்கள் சோதனை பண்ணுங்க. மீதி கர்த்தருக்கென்று நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, கர்த்தருக்கென்று எப்படி வாழ எத்தனிக்கிறீங்களோ அதை கர்த்தர் கனப்படுத்தி தம்முடைய நாம மகிமை கன்று உங்களை உபயோகப்படுத்துவார். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாராவது சோர்ந்து போய் நான் மட்டும் அந்த ஊரில் இருந்திருந்தேன்னா, நான் மட்டும் இங்கே இருந்திருந்தேன்னா, இல்லை நான் மட்டும் இப்படி செஞ்சுருந்தேன்னா என்னுடைய ஊழியம் இப்படி சிறப்பாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்லாதவர்களாய் எப்போதும் உம்முடைய சத்தம் கேட்டு உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.